இப்போ பீமன் பகாசுரனை கொன்னுடுறான். கொன்னு முடிச்சிடுறான். பகாசுர வதம் முடிஞ்சிடுது. அவன் ஊருக்குள்ளே வரான். அவன் மக்களுக்கு அந்த ஊர் மக்களுக்கு விஷயம் தெரிவிக்கப்படுது. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எல்லாரும் பீமனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அந்த எந்த அந்தணன் வீட்டில் இவங்க தங்குனாங்களோ அவங்கக்கிட்ட எல்லாரும் கேட்பாங்கல்ல, யார் இது, இந்த யாராலையும் அழிக்க முடியாத பகாசுரனை இவர் அழிச்சிட்டாரு, இவர் யார் அப்படிலாம் கேட்டோன்னே குந்தி தங்களை பற்றின விவரங்களை பெருசாக சொல்ல வேணான்னு, வெளியில் சொல்ல வேணான்னு அந்த அந்தனர்கிட்ட சொல்லியிருக்கிறதுனால அவர் என்ன சொல்லிடுறாரு, இவர் எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு அந்தனர், நிறைய மந்திரங்கள்லாம் தெரிஞ்சவர் போல இருக்குது. நானும் என் வீட்டில் என்னோட பொண்டாட்டி குழந்தைங்களாம் அழுதுட்டு இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டார். என்னொன்னு அன்னிலேருந்தே அவங்களுக்கு அந்த ஊரில் ரொம்ப மரியாதை. தினம் அவங்கள கவனிச்சுக்கிறதா இருக்கட்டும், பீமனுக்கு அதுக்கப்புறம் சாப்பாடு கிடைக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் வேறு விதத்தில் இருந்தது. இப்படியே சில நாட்கள் போயிட்டு இருக்கு. அப்போ அதே அந்தனர் வீட்டுக்கு வேற ஒரு அந்த அந்தனரோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. வரவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு தேசாந்திரி போல இருக்கு. அதாவது ஊராக நிறைய ஊர்களுக்கு போகக்கூடியவர் போல இருக்கு. அவர் எல்லாத்த பற்றியும் கதை சொல்கிறாரு. அந்த ஊரில் இது நடந்தது, இந்த ஊரில் இது நடந்தது, நிறைய கதை சொல்கிறாரு. அவர் சொல்கிற கதையில் எதெல்லாம் வருதுன்னா, இப்போது பாண்டவர்கள் எரிக்கப்பட்டாங்க இல்லையா, அதை பற்றி வருது. பாண்டவர்கள் இந்த மாதிரி எரிஞ்சு போயிட்டாங்க, இந்த மாதிரி திருதராஷ்டிரம் பிள்ளைங்களும் தான் சேர்ந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் சொல்கிறவர் பாஞ்சாலம் அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி சொல்கிறாரு. பாஞ்சாலம்னு ஒரு சூப்பர் நாடு இருக்குது. துருபதன் அந்த நாட்டோட மன்னன். அவன் யாகத்தின் மூலமாக 2 பசங்களை பெற்று எடுத்திருக்கான். பாஞ்சாலி, திரௌபதி, திருஷ்டத்யும்னன் 2 பேரும். இதில் இந்த பாஞ்சாலி ரொம்ப 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 அழகான பொண்ணு. அந்த பொண்ணுக்கு தான் இப்போது துருபத மன்னன் தன்னோட மகளுக்கு சுயம்வரம் ஒன்று அறிவிச்சிருக்கான். அந்த சுயம்வரத்துக்கு எல்லா நாட்டிலருந்தும் ஆள் வர போகிறாங்க. திருவிழா மாதிரி இருக்க போகுது அந்த ஊர். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவன் கொடுத்து வச்சவன். அந்த பொண்ணு அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு பெருசாக திரௌபதியை பற்றி பயங்கரமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே எல்லாருக்குமே, இந்த 5 பேர் இருக்காங்களா பாண்டவர்கள், 5 பேருக்குமே அந்த பொண்ணு மேலே ஒரு ஆசை வருது. அந்த பொண்ணை பார்க்கணும், எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. நமக்குமே இருக்கும்ல, அவள் தேவதை மாதிரி இருப்பா, அப்படி இருப்பா இப்படி இருப்பா அப்படிலாம் சொன்னால் யாராக இருக்கும், எப்படி இருப்பாங்க, அவங்கள உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அப்படிப்பட்டவளை பார்க்கணுன்னு ஆசை வரும். இல்லை ஒரு சிலருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட ஆசை வரும். அந்த மாதிரி இந்த 5 பேருக்குமே பாஞ்சாலி மேலே ஒரு ஆர்வம் ஏற்படுது. அதனால இவங்க அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறத குந்தி கேட்குறாங்க. குந்தி கேட்டோன்னு சரி பசங்களோட அங்கே போகலாம், நம்ம பசங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு அம்மாவுக்கு தெரியும் இல்லையா. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம ரொம்ப நாளாக இந்த ஊர்லேயே இருந்துட்டோம்ப்பா, ஒரே இடத்துல இருந்துட்ட மாதிரி இருக்க வேணாம், நம்ம கொஞ்சம் வேறு ஊருக்கும் பயணப்பட்டு போகலாம். அந்த புதுசாக அந்தனர் சொன்னார் பாஞ்சால நாட்டை பற்றி, அந்த நாடு நல்லா இருக்கும் போல இருக்கு, நம்ம ஏன் அங்கே போகக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஐயோ நம்ம நினச்சதே அம்மாவும் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 5 பேருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. எல்லாரும் சேர்ந்து பாஞ்சால நாட்டுக்கு பயணப்பட்டு போகிறாங்க. போகிற வழியில் சில பல பிரச்சனைகள் நடக்குது. அதாவது ஒரு கந்தர்வனோட அர்ஜுனனுக்கு சண்டை வருது. அந்த சண்டையில் எண்ட் ஆஃப் த டே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அவர் சில நல்ல விஷயங்கள், நல்ல ஆயுதங்கள்லாம் அவருக்கு கொடுக்குறாரு. எல்லாம் முடிச்சுட்டு இவங்க பாஞ்சால நாட்டுக்கு வராங்க. பாஞ்சால நாட்டுக்கு வந்ததும் இவங்க அந்தனர்களை தானே இருக்காங்க, அங்கே ஒரு குயவன் வீட்டில் தங்குறாங்க. அப்படி தங்கிட்டு இருக்கும்போது அந்த நாள், அதாவது பாஞ்சாலிக்கு சுயம்வரம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நாள் வருது. குந்தி அந்த 5 பேரையும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. போயிட்டு பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க 5 பேரும் கிளம்பி போகிறாங்க. அந்த நாடே திருவிழா கோலம் போன்றிருக்கு. யோசிச்சு பாருங்க, மன்னருடைய மகள், அதுவும் பேரழகி, உலகமே எதிர்பார்க்குற ஒருத்திக்கு அன்னைக்கு சுயம்வரம். ஊர் உலகத்துல இருந்து எல்லா நாட்டில இருந்தும் மன்னர்கள் வர போறாங்க. அப்படின்னும் போது அவங்கள பார்க்கறதுக்கும் சரி, திரௌபதியை பார்க்கறதுக்கும் சரி, இந்த திருவிழாவை பார்க்கறதுக்கும் சரி, மக்கள் எவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. நாடே தோரணம் கட்டி பார்க்கவே ஜெகஜோதியா இருக்கு. பெரிய மைதானத்தில் இந்த சுயம்வரம் நிகழ்வு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் மன்னர்களுக்கு அவங்களுக்கான இருக்கைகள், அவங்க உட்கார்றதுக்கு இடம், இன்னொரு பக்கம் பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்கல்ல, அதிகாரிகள் இருப்பாங்க, வியாபாரிகள் இருப்பாங்க, அவங்களுக்கானது. ஒரு பக்கம் நாட்டியம், மியூசிக், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. ஒரு பக்கம் அந்தணர்களுக்கான இடம் இருக்கு. ஒரு பக்கம் மக்கள் தங்குறதுக்கு, அந்த நாட்டு மக்கள் உட்கார்றதுக்கு, இந்த மாதிரி பயங்கரமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த சுயம்வர மண்டபத்தை. இப்போ சுயம்வரத்துக்கான நேரம் வருது. அப்போது திரௌபதியை தோழி பெண்கள் கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே எல்லா மன்னர்களும் பார்த்துட்டு அப்படி வாய் அடிச்சு போயிட்டாங்க. அப்படி ஒரு பேரழகியாக திரௌபதி இருக்கா, அப்படி குனிஞ்சு வந்துட்டே இருக்கா. இப்போ கூட வர தோழி பெண்கள் சொல்லுவாங்களே, பாங்கிகள், அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு மன்னரையும் திரௌபதிக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. இவர் தான் சிசுபாலன், இவர் இந்த நாட்டு மன்னர், இவரோட பெருமை இதெல்லாம், இவர் ஜராசந்தன், இவர் சல்லியன், இது கர்ணன், இவர் சகுனி, எல்லாருமே வந்திருக்காங்க. கிருஷ்ணர் வந்திருக்காரு, அவங்க அண்ணன் பலராமன் வந்திருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. இவளும் அப்படியே பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கா. எல்லாம் முடிஞ்ச உடனே திருஷ்டத்யும்னன் என்ன பண்ணுறாரு, அந்த தங்கச்சி கையை பிடிச்சிட்டு மேடையில் நடுநாயகமாக இருக்கிற மேடைக்கு வராரு.
வந்துட்டு இது சுயம்வரம் தான். இதில் என் தங்கச்சி யார் கழுத்தில் மாலை போடுறாளோ அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும். ஆனால் அது யார் கழுத்தில் அவள் மாலை போடுவானா, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் இருக்குது, அந்த மீனை யார் அடித்து வீழ்த்துறாங்களோ அவங்களுக்கு தான் என் தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சாதாரணமாக சொல்லிடுறாரு. ஆனால் அந்த மீனை அடித்து வீழ்த்துறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 140 அடிக்கு மேலே ஒரு கம்பு இருக்குது. அந்த கம்போட உச்சியில் ஒரு மீன் ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுக்கு கீழே ஒரு சக்கரம் ஒன்று இருக்குது. அந்த சக்கரமும் வேகமாக சுற்றுது. அதுக்கு கொஞ்சம் தூரத்தில் கீழே இன்னொரு சக்கரம் இருக்குது, அது வேகமாக சுற்றுது. இப்போது இந்த வில்லு ஒன்று இருக்குல்ல, அது வந்து லேசுப்பட்ட வில்லு கிடையாது. அதுவே ஒருத்தராலையும் தூக்க சாதாரண நம்மளாலாம் அதை அசைக்க கூட முடியாதுன்ற மாதிரி ஒரு வில்லு. அதோட நான்னு சொல்லுவாங்களே, அது இரும்பால் ஆயிருக்கு. அப்படி ஒரு நான். இதை தூக்குறவன், இதை தூக்கி அந்த பொரியை அடிக்கிறவன் தான் வெற்றியாளன் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த வில்லுக்கு நானை பூட்டி இதை அடிக்கணும் அப்படின்றது ஒரு போட்டினா, அதை விட என்னன்னா நேராலாம் பார்த்துட முடியாது. நிமிந்து பார்த்து அப்படி குறி வச்சுலாம் அடிச்சிட முடியாது. அந்த மீன் பொறிக்கு கீழே கரெக்டாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி இருக்குது கொஞ்சம் அகலமாக. அந்த தண்ணியில் தெரியும் இல்லையா அதோட ரிஃப்ளெக்ஷன், அந்த மீனோட ரிஃப்ளெக்ஷன், இந்த சக்கரம் சுற்றுறதோட ரிஃப்ளெக்ஷன்லாம் தெரியும்ல. அந்த தண்ணியில் பார்த்துக்கிட்டே இவங்க அம்பை போடணும். அந்த அம்பை போடும்போது அந்த அம்பை எப்படி போடணும்னா, அந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, சுற்றிக்கிட்டே இருக்கும்போது சக்கரத்தில் எங்கேயுமே அது அடிபட்டுறக்கூடாது. அந்த சக்கரத்தோட ஓட்டைக்கு நடுவில் அது போகணும். போகிறது 2வது சக்கரம் சுற்றுதில்ல, அந்த 2வது சக்கரத்தோட ஓட்டையும் தாண்டி நேராக போய் அந்த மீனோட கழுத்தை அடிக்கணும். ரொம்ப ட்ரிக்கி. பார்க்குறவங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது. இந்த உண்மையிலேயே வந்து துருபதன் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு இப்படி வச்சிருக்காரா, இல்லை என்ன நினச்சிதான் அப்படி வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஒரு சிலர் இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒன்று ஒன்று தோணும் இல்லையா, உள்ளே போனால் தான் அதோட பிரச்சனை தெரியும். இப்போ ஒவ்வொருத்தராக வந்து அந்த வில்லை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. சில பேரால் வில்லை அசைக்கவே முடியல. சில பேர் வில்லை எடுக்கிறாங்க, ஆனால் அந்த வெயிட் தாங்க முடியாமல் கீழே விழுந்துடுறாங்க, அசிங்கப்பட்டு ஓடிடுறாங்க. சில பேர் நான் பூட்ட முயற்சி பண்ணுறாங்க. பூட்ட முயற்சி பண்ணும்போது அது இரும்பு நான் இல்லையா, அது திருப்பி அடிக்குது. இந்த ரப்பர் நம்மளை அடிச்சு விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எகிரி போய் விழுந்துடுறாங்க. அந்த மாதிரி அசிங்கப்பட்டு போயிடுறாங்க. இது மாதிரி பெரிய பெரிய மன்னர்கள்னு சொல்லப்படுற இந்த ஜராசந்தன், சிசுபாலன், இந்த மாதிரி ஆட்களாலேயே இதை பண்ண முடியல. துரியோதனன் முயற்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கர்ணனால கூட இதை பண்ண முடியல. அதுக்கப்புறம் யாராலையுமே முடியல அப்படின்னு ஒரு ஒரு சூழ்நிலை வந்துடுது. சுற்றி எல்லாரும் பார்க்குறாங்க, ஐயோ என்னடா யாருமே பண்ணல, அப்போ அவ்வளோதான் போல இருக்குது, திரௌபதிக்கு கல்யாணம் ஆகாது போல இருக்குது அப்படின்னு கூட்டத்தில் ஒரு சலசலப்பு. அப்போ திடீர்னு இந்த அந்தணர்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த பக்கத்துல இருந்து அர்ஜுனன் எழுந்துக்கிறான். எழுந்துட்டு சத்தமாக கேட்குறான், இது வந்து மன்னர்கள் மட்டும்தான் ட்ரை பண்ணணுமா, இல்லை நாங்களும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ எல்லா அரசர்களும் அந்த பக்கம் திரும்பி பார்ப்பாங்கல்ல, அப்போ கிருஷ்ணரும் பலராமரும் கூட திரும்பி பார்க்குறாங்க. அவங்கள பார்த்த உடனே கிருஷ்ணன் சொல்கிறாரு, இப்போ பேசுறது அர்ஜுனன் நினைக்கிறேன், பாத்தியா 5 பேரும் உட்காந்துருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க சாகலை, அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, அவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு தன்னோட அண்ணன் கிட்ட சொல்கிறாரு. இப்போ அர்ஜுனன் திஷ்டதுய்மன்ட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்குறான்ல, நாங்களும் ட்ரை பண்ணலாமான்னு. அதுக்கு திஷ்டதுய்மன் என்ன சொல்கிறான், யார் வேணால் பண்ணலாம், இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும், இந்த ஆளுங்க இவ்வளோ பெரியவங்க வர்ணத்தில் குறைஞ்சவங்கன்னு கிடையாது, எல்லாருமே ட்ரை பண்ணலாம். யார் இந்த பொரியை அடிக்கிறாங்களோ சரியா அவங்களுக்கு தான் என் தங்கச்சி, நான் சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொன்னோன்னே அர்ஜுனன் வராரு. இப்போது அர்ஜுனன் எழுந்து வராருன்னு இந்த அந்தணர்கள் பக்கம் ஒரே ஹாப்பி. ஒரு சிலர் சந்தோஷமா, அப்பா நம்ம சைட்லேருந்தும் ஒருத்தன் வரானேன்னு சந்தோஷப்படுறாங்க. ஒரு சிலர் ஐயையோ என்னடா இது மன்னர்களாலே பண்ண முடியல, இவன் எழுச்சி நம்ம மானத்தை வாங்க போகிறான், பேசாமல் உட்காந்துருக்கலாம்ல அப்படின்றாங்க. இதே மாதிரி தான் மன்னர்கள் பக்கமும் ஒரு இருமாப்பு, நாமளே பண்ணலையா இந்த அந்தணன் பண்ணிடுவானா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அர்ஜுனர் வராரு. அர்ஜுனன் வந்துட்டு அந்த வில்லை எடுத்து நான் போட்டுறாரு, அம்பு வைக்கிறாரு, 5 அம்பு வைக்கிறாரு. அந்த இடத்துல வச்சுட்டு கீழே தண்ணியை பார்க்குறாரு, மேலே ஒரு சக்கரம் சுற்றுது, அதுக்கு மேலே ஒரு சக்கரம் சுற்றுது, அதுக்கு மேலே அந்த மீனும் சுற்றிக்கிட்டே இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்காரு. சட்டுன்னு ஏதோ ஒரு வினாடியில் அந்த வில்லில் விடுறாரு. எல்லா 5 வில்லுமே அந்த சக்கரத்தினுடைய கேப்பில் புகுந்து நேராக போய் அந்த மீனை ஒரே அடி, மீன் கழுத்து துண்டு தனியாக விழுகுது. அவ்வளோதான். அந்தணர்கள் பக்கம் வந்து ஒரே சந்தோஷம், எல்லாரும் கத்துறாங்க ஆ ஊன்னு. இப்போது மன்னர்கள் சத்தம் வந்து ஒரே கோவம், என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த பாஞ்சாலன் நம்மளை அவமானப்படுத்திட்டான், மன்னர்களெல்லாம் கூப்பிட்டு நம்மளால பண்ண முடியாது, ஏதோ ட்ரிக் வச்சுட்டான், அந்த ஆள் மட்டும் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாஞ்சால மன்னன் கூட சண்டைக்கு போறாங்க. அப்போ வந்து அர்ஜுனனும் பீமனும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சண்டைக்கு போறாங்க, போருக்கு போறாங்க. மற்ற அந்தணர்கள் ஜெயிச்சிட்டாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. அப்போ அர்ஜுனனும் பீமனும் சொல்றாங்க, நோ நாங்க பார்த்துக்கிறோம், நீங்க உட்காருங்க, சண்டையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லா மன்னர்களுடைய அந்த கர்ணன், துரியோதனன், மற்ற யாரெல்லாம் இவங்களோட சண்டைக்கு வராங்களோ அவங்க எல்லாருடையும் சண்டை போட்டு ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சு முடிச்சுட்டு
பாஞ்சாலியை கூப்பிட்டுக்கிட்டு நேராக அவங்க அம்மா கிட்ட கிளம்பிடுறாங்க. இப்போது துருபதனுக்கு ஒரே பதட்டம். என்னன்னா அவர் இந்த சுயம்வரத்தை ஏற்பாடு பண்ணதுக்கு ஒரே காரணம், எங்கேயாவது அந்த பாண்டவர்கள் உயிரோடு இருந்தால் வந்துட மாட்டாங்களா, வந்து இந்த சுயம்வரத்தில் கலந்துக்கிட்டு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா, யாரோ ஒருத்தர் ஜெயிச்சு. முக்கியமாக அர்ஜுனன் தான் தன்னோட மருமகனாக வரணும்னு தான் அவருக்கு ஆசை. அதனால தான் அவர் பாஞ்சாலியை நெருப்புலேருந்து கேட்டார், எனக்கு இன்னொரு பொண்ணு வேணும், எதுக்கு அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு கேட்டார். அதனால இப்படி ஒரு சுயம்வரத்தை அவர் ஏற்பாடு பண்ணது அண்ட் இவ்வளோ ட்ரிக்கியாக ஒரு போட்டி வச்சதுக்கு காரணமே அர்ஜுனன் தான். அர்ஜுனனால் மட்டும்தான் இதை பண்ண முடியும்னு அவர் நினச்சாரு. அதனால அவருக்கு ஒரு பக்கம் ஒரு வேளை இது அர்ஜுனனாக இருந்துட முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம். இல்லைனா யாரோ ஒருத்தனோட பொண்ணு போதா, என்னடா இது தெரிஞ்சுக்கணுன்ட்டு தன்னோட மகனை கூப்பிட்டு போய் பின்னாடியே பார்த்துட்டு வா, யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வான்னு அனுப்புறாரு. திஷ்டத்யும்னே இவங்களை தொடர்ந்து போகிறாரு. இப்போ இவங்க போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக அம்மா கிட்ட போகிறாங்க. அம்மா உள்ள வேலையாக இருக்காங்க, அடுப்பங்கரையில் ஒரு வேலையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளியிலேருந்து இவங்க பண்ண இந்த சாதனை வந்து மிகப்பெரிய சாதனை. பெரிய பெரிய மன்னர்களாலேயே ஜெயிக்க முடியாத துருபதனுடைய மகளை பேரழகிய அர்ஜுனன் ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறத அம்மா கிட்ட சொல்லணும். அப்போ நம்மளே பயங்கரமாக ஏதாவது பண்ணிட்டா என்னன்னு சொல்லுவோம், அம்மா அப்படி பண்ணிட்டோம் அப்படி சொன்னால் அது சப்புன்னு போயிடும்ல. அதனால நம்ம என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு வித்தியாசமாக சொல்லுவோம், புரியாத மாதிரி ஒன்று சொல்லுவோம், விளையாட்டாக ஒன்று சொல்லுவோம்ல. அது மாதிரி இவங்களும் என்ன சொல்கிறாங்க, அம்மா இங்கே பாரு நாங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கனி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு வெளியிலேருந்து சொல்கிறாங்க. அந்த அம்மா வந்து உள்ள அடுப்பில் வேலை இருந்தாங்க போல இருக்கு. யாராக இருந்தாலும் சரி, அடுப்பில் ஒரு வேலையில் இருக்கோம், அந்த தாளிச்சிட்டு இருக்கோம், கை வேலை இருக்குது அப்படின்னும் போது அதை விட்டுட்டு வர முடியாதுல. அப்போ என்ன பண்ணுவோம், அங்கேருந்தே கத்துவோம்ல. அது மாதிரி அந்த அம்மாவும் அப்படியா நீங்கள் 5 பேரும் அதை பிரித்து எடுத்துக்கோங்க, சமமாக பிரிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. இவங்களுக்கு அதிர்ச்சி, என்னடா இது அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம என்னடா பண்ணுறதுன்னு அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. என்னடா பசங்கிட்ட இருந்து சத்தத்தையே காணணும். அம்மா வெளியில் வராங்க, பார்த்தா அழகான பொண்ணு ஒன்று நின்றுட்டு இருக்கா. அவங்களுக்கு விவரம் புரிஞ்சு போயிடுது. ஐயோ பசங்க திரௌபதியை ஜெயிச்சு கூட்டு வந்திருக்காங்க, நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு. இப்போ பசங்களுக்கு என்னென்னா, அம்மா சொல்ல மீறி இவங்க நடந்ததே கிடையாது, இவங்களுக்கும் பொய் சொன்னதா கிடையாது, அப்படி ஒரு விஷயம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு இருக்கும்போது தர்மர் தான் சொல்கிறாரு, இல்லைம்மா பரவாயில்ல, என்ன பண்ண முடியும், நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, நாங்கள் 5 பேருமே திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஒன்றும் இந்த மாதிரி நம்ம முன்னாடி வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்திருக்கு, அதில் எப்படி நடந்திருக்கு, இதில் எப்படி நடந்திருக்குன்னு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி பண்ணிக்கிறோமா நாங்கள், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு எல்லாரும் இருக்காங்க. இப்போது இந்த விஷயத்தை பார்த்துட்டு போகிற துஷ்டத்யும்னன் இருக்கான் இல்லையா, அவன் போகிறான். அவன் என்ன பண்ணுறான், இவங்க கிட்ட நடந்த பேச்செல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் இவங்களை பார்க்குறான், 5 பேர் இருக்காங்க, ஒரு வயசான அம்மா இருக்காங்க, கண்டிப்பாக இவங்களை பார்க்கறதுக்கு பாண்டவர்கள் மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு நேராக அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா அவங்க பாண்டவர்களாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொன்னோன்னே இவங்க அப்பாவுக்கு, அதாவது துருபதனுக்கு இதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு ஆசை. அதனால அவரோட புரோகிதர், அவங்க அரசவையில் இருப்பாங்க இல்லையா முக்கியமான ஆட்கள், அதில் ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சு கொஞ்சம் உண்மை என்னன்னு கேட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. அவர் நேராக பாண்டவர்கள் கிட்ட வராரு. வந்து தர்மரை பார்த்துட்டு, இந்த மாதிரி துருபதன் கிட்ட இருந்து வரேங்க, நீங்கள் ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் துருபத மன்னனுக்கு பாண்டு மன்னர் ரொம்ப ஃப்ரெண்டு, அவங்க எப்பயுமே வந்து துருபதனுக்கு பாண்டவர்களுடைய பசங்க, அதாவது பாண்டுவோட பசங்க யாருக்காவது தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை போல இருக்கு, அப்படி நீங்கள் ஒரு வேளை பாண்டுவோட பசங்களாக இருந்தால் அவருக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி பட்டும் படாமல் இவர் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு தர்மரும் பட்டும் படாமல் என்ன சொல்கிறாருன்னா, பாண்டுவோட பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி அவர் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணுங்க, அவர் சுயம்வரம் தானே ஏற்பாடு பண்ணார், எது நல்லதோ அதுதாங்க நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் துருபதன் இன்னொருத்தர் அனுப்பிச்சு வச்சு, சரி அவங்க எல்லாம் விருந்துக்கு கூட்டுவா, இன்னும் நம்ம உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் தேரோட்டியை அனுப்பிச்சு வச்சு எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிடுறாரு. அந்த தேரோட்டி போயிட்டு, இந்த மாதிரி துருபத மன்னன் தன்னோட மகளையும் உங்கள் 5 பேர் அம்மா எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு, அரண்மனைக்கு கூப்பிட்டுருக்காருன்னொன்னே எல்லாரும் மகிழ்ச்சியாக கிளம்பி போகிறாங்க. இவங்க வராங்கன்னொடனே துருபதன் இவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நிறைய பரிசு பொருட்களை ஏற்பாடு பண்ணி வைக்கிறாரு. இப்போ வந்து நிறைய புத்தகங்கள், அப்புறம் நிறைய இந்த போர்க்கருவிகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வைக்கிறாரு. இவங்க எதை போய் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு போகிற பாண்டவர்கள் எல்லாம் போர்க்கருவிகள் பக்கமாக போகிறாங்க. இப்போ அந்தணர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போர்க்கருவிகள் மேலே அதிகமாக விருப்பம் இருக்காதுல்ல, அதனால இவருக்கு மறுபடியும் ஒரு சந்தோஷம், இவங்க பாண்டவர்களாக தான் இருக்கணும்னு. ஆனால் எவ்வளோ தெரிஞ்சாலும் அவங்க வாயிலிருந்து உண்மை வர வரைக்கும் அது உண்மை இல்லை இல்லையா. அதனால அவர் நேராக இந்த சாட்சி காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழலாம் அப்படின்ட்டு நேராக வந்து அவங்கக்கிட்டே வராரு. தர்மர்கிட்ட வந்துட்டு, எனக்கு என்னவோ வந்துட்டு உங்களை வந்து பார்த்தா பாண்டவர்கள் மாதிரி தான் இருக்குது, ஒருவேளை நீங்கள் பாண்டவர்கள் இல்லாமல் போனாலும் கூட எனக்கு பரவாயில்ல, என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், இதில் ஜெயிச்சவன் யாரோ அவனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன், ஆனால் உண்மை என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே தர்மர் என்ன பண்ணுறாரு, உண்மையை சொல்லிடுறாரு. ஆமாங்க நாங்கள் வந்து பாண்டவர்கள் தான் அப்படின்னோன்னே துருபதனுக்கு
எக்கச்சக்க மகிழ்ச்சி. அப்பனா சரி, ஆனா என்ன ஆச்சு, எப்படி நீங்க அந்த இதுல இருந்து அரக்கு மாளிகையில இருந்து தப்பிச்சிங்க அப்படிலாம் கேள்வி கேட்டோன்னே, இவங்க அந்த அரக்கு மாளிகையில இருந்து தப்பிச்ச விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், இவங்க எப்படி வாழ்ந்தாங்க எல்லாத்தையும் சொன்னோன்னே, துருபதன் சீச்சி இந்த திருதராஷ்டிரன் எவ்வளோ மோசமானவனா இருக்கான், அவன் பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்க, எப்படி பண்ணிட்டாங்கலாம் புலம்பிட்டு, நம்ம வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கும் பாஞ்சாலிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நான் நாள் குறிக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ தான் தர்மர் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை நாங்கள் 5 பேருமே வந்து திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கோம் அப்படின்னு ஒன்று துருபத மன்னனுக்கு ரொம்ப அதிர்ச்சி.